ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான அதே சமயம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் மிச்சமாக இருக்க காய்கறியை வச்சு சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடாததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தாளிப்புடகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உங்கள்கிட்ட இருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு முள்ளங்கியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் ஹீரோவை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை சுடுதண்ணியில் ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து குழம்பு இறக்கிட வேண்டியதான். சுட வடித்த சாதத்தோட இந்த கருவாடு குழம்பு வச்சு லைட்டாக அப்பளத்தை தொட்டுட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.